இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த பாலம் தான் உலகத்தின் முதல் இரும்பு பாலம் 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் இந்த இரும்பு பாலம் தான் இங்கிலாந்தின் மாட்சிமை தாங்கிய அரச குடும்பத்துக்கே தண்ணி காட்டின பாலம்னு கூட சொல்லலாம். ஏன்னா உலகத்திலே பவர்ஃபுல்லான ஒரு அரச குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இங்கிலாந்து ராஜ குடும்பத்தை தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த பாலத்தில் ராஜாவோ ராணியோ யார் கடந்தாலும் அவங்க டோல் கட்டியே ஆக வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊரில் டோல்கேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பச்சை கலரில் ஒரு போர்டு ஒன்று இருக்கும். அந்த போர்டில் இந்தந்த மாதிரி மதிப்புமிக்க பதவிகள் இருப்பவங்களாம் இந்த டோலை ஈஸியாக கடந்து போகலாம், அவங்களுக்கு விலக்கு உண்டு. ஆம்புலன்ஸு, பிரதமர், ஜனாதிபதி, அமைச்சர்கள், முதலமைச்சர், இந்த மாதிரி பெரும் பதவிகள் இருக்கக்கூடியவங்க இந்த டோலை கட்டணம் செலுத்தாமல் நீங்கள் கடந்து செல்லலாம் அப்படின்றத போட்டிருப்பாங்க. அந்த பெரிய பச்சை கலர் போர்டில் அது வெள்ளை கலர் எழுத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பெரிய லிஸ்ட்டே இருக்கும். இவங்களாம் கட்டணம் செலுத்தாமல் போகலான்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாலம் இருக்குல்ல, இந்த பாலம் இங்கிலாந்து ராஜ குடும்பமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த பாலத்தை நீங்கள் கடக்கணுன்னா டோல் செலுத்தியே ஆகணும், கட்டணம் செலுத்தியே ஆகணும். யாருக்குமே விதிவிலக்கு இல்லை அப்படின்றது தான் இந்த பாலம் சொல்லக்கூடிய விஷயம். காரணம் என்னன்னா, நடந்து போனால் கூட நீங்கள் டோல் கட்டணும். அதாவது முதலாக நடந்து செல்வதற்கு கூட அரை பென்ஸ் அமௌண்ட் வாங்கின முதல் பாலம் அப்படின்னு கூட சொல்லலாம். முதலாக நடந்து போனவனுக்கு டோல் வாங்கின முதல் பாலம்னு சொல்லலாம். அதனால தான் இதுக்கு டைட்டிலே அரசாங்க குடும்பத்தையே அடிபணி வச்ச பாலம் கூட சொல்லலாம். இங்கிலாந்து ராஜா ராணிக்கிட்டே காசு வாங்கின ஒரு பிரிட்ஜு அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் இதை பற்றி கொஞ்சம் சுவாரஸ்யங்களெல்லாம் நம்ம பகிர்ந்துக்கிறேன். காரணம் என்னென்னா, இதில் இந்த பிரிட்ஜில் மாடு போனாலும், ஆடு போனாலும், கழுதை போனாலும், குதிரை போனாலும், எது போனாலும், நடந்து போனாலும், மனுஷன் நடந்து போனால் கூட இந்த பிரிட்ஜில் காசு கட்டிட்டு தான் நீங்கள் போயாகணும். காரணம் என்னென்னா, இதுதான் முதலாக இரும்பில் கட்டப்பட்ட முதல் பிரிட்ஜு. ஓகே, இது இங்கிலாந்தில் டெல்ஃபோர்டு அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது. ரிவர் சேவம் அப்படின்ற ஒரு ஆற்றுல இந்த பிரிட்ஜை கட்டினாங்க. இந்த பிரிட்ஜை அப்ரஹாம் டெர்பி, அவருடைய அப்பா, அவருடைய தாத்தா, எல்லாரும் தாட் ப்ராசஸ்லாம் அவங்களுக்கு இருந்தாலும் கூட இந்த பிரிட்ஜை அப்ரஹாம் டெர்பி தான் 1781 திறந்தார். 1779 இதை கட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு உலகின் பிரதான சின்னங்களில் இந்த பிரிட்ஜும் அயன் பிரிட்ஜும் ஒன்று. ஓகேவா? ஸோ இப்போ இந்த அயன் பிரிட்ஜில் எதுக்கெலாம் கட்டணும், எவ்வளோலாம் அந்த காலகட்டத்தில் வாங்கினாங்க, அதாவது 18ஆம் நூற்றாண்டில் இந்த பிரிட்ஜை கடக்கிறதுக்கு என்ன மாதிரியான கட்டணங்கள் எல்லாம் அவங்க வசூலித்தாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாமே. காரணம் என்னென்னா, யோசிச்சு பாருங்கள், ஒரு 244 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னும் ஒரு வருஷம் 2026 இந்த பிரிட்ஜு கட்டி திறக்கப்பட்டு 250 வருஷம் ஆக போகுது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பிரிட்ஜில் முதலாக இந்த பிரிட்ஜு திறக்கப்பட்ட போது இதில் எவ்வளவு காசெல்லாம் அவங்க வாங்கினாங்க, எதுக்கெல்லாம் எவ்வளோலாம் சார்ஜ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் டோல்கேட். இந்த டோல்கேட்டில் நீங்கள் நிறுத்திட்டு இங்கே நீங்கள் பணத்தை கட்டிட்டு தான் அதன் பிறகு போகணும். ஸோ இந்த அயன் பிரிட்ஜு இதுக்கு மேலே அதுக்கான ரேட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி பதினெட்டாம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லுது. கோச்சு, லேண்டு, ஹார்ஸு, அதாவது சாரட் வண்டின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி குதிரைகள் பூட்டப்பட்ட கோச்சு அப்படின்றதையும், சாரட் வண்டிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பாலத்தை கடக்கிறதுக்கான கட்டண விவரங்களை அந்த போர்டில் குறிப்பிட்டிருக்காங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமாக வருது.
இப்போ உதாரணத்துக்கு வந்து 4 குதிரைக்கு வந்து 1 ஷில்லிங், 6 பென்ஸு. 2 குதிரைகளுக்கு வந்து 1 ஷில்லிங், 1 குதிரைக்கு வந்து 6 பென்ஸு. இந்த மாதிரிலாம் வந்து அந்த காலத்தில் வந்து பணத்தை வந்து வசூலிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பொருட்களை மட்டுமே, அதாவது வாகனங்கள் இல்லாமல் வெறும் கழுதை மேலேயோ இல்லை குதிரை மேலேயோ நீங்கள் பொருட்களை மட்டுமே வச்சு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாலத்தை நீங்கள் கடக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப கம்மியான காசை வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா இந்த சார்ஜஸ், அதாவது குதிரை மேலே மட்டும் வச்சு எடுத்துகிட்டு போனாலும் சரி, சாரட் வண்டி எடுத்துகிட்டு போனாலும் சரி, லோடு எடுத்துக்கிட்டு போனாலும் சரி, எல்லாத்துக்குமே அவங்க வந்து காசு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நான் ஆடு மேய்ச்சிட்டு போகிறேன், நான் மாடு தான் மேய்ச்சிட்டு போகிறேன், அதனால் நான் அப்படியே போயிடுறேன் அப்படின்னாலும் அதுக்கும் கட்டணங்கள் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு மாடு, அதுக்கு வந்து 1 பென்ஸ். ஒரு கன்றுக்குட்டி, ஒரு பன்னி, ஆடு அல்லது ஆட்டுக்குட்டி சின்னதாக இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து 1/2 பென்ஸு. அதனால் இந்த பாலத்து வழியாக நீங்கள் கால்நடைகளை வந்து நீங்கள் ஓட்டிக்கிட்டு போனாலும் அதுக்கும் நீங்கள் காசு கொடுத்து ஆகணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நடந்து போனாலும் காசு, அதெல்லாம் நான் ஏற்கனவே நான் வந்து இதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நடந்து நீங்கள் இந்த பாலத்தை கிராஸ் பண்ணாலும் அவங்ககிட்ட ஏன் காசு வாங்கினாங்கன்னா, இதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இது கவர்மெண்ட் இது கிடையாது, இது வந்து தனியாரால் கட்டப்பட்ட முதல் பாலம். அதாவது இரும்பை பயன்படுத்தி ஒரு பாலம் கட்ட முடியும்னு நிரூபித்தான். இதில் என்னென்னா, அப்ரஹாம் டர்பி வந்து 3rd வந்து ஏகப்பட்ட கடனில் வேறு இருந்தார். இந்த பாலத்தை திறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காசு வந்து கொட்டுன்னு கொட்டுது. காரணம் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த பாலத்தை நீங்கள் ஒரு வாட்டி கடக்கிறீங்கன்னா 1/2 பென்ஸ் அந்த காலத்தில் வாங்கியிருக்காங்க. பட் வந்து ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான். இருந்தாலும் நீங்கள் இந்த பெரிய பள்ளத்தாக்கில் இறங்கி ஏறினதை வந்து ஒரு 1/2 பென்ஸ் மூலமாக நீங்கள் அந்த பக்கம் கடக்கிறீங்கல்ல, இது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த காலத்தில். அது மட்டும் கிடையாது, இதில் இன்னொரு விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ஊரில் வந்து எல்லையில் இராணுவ அதிகாரிகள் அப்படின்லாம் வந்து நம்ம வந்து ஓலா விட்டுட்ருக்கோம் இல்லையா, அங்கே நீங்கள் இது தனியார் சொத்துன்றதுனால இந்த பாலத்தில் படை வீரராக இருந்தாலும், சோல்ஜராக இருந்தாலும், மெயில், அதாவது நம்ம இங்கே வந்து ராயல் மெயில்னு ஒரு அஞ்சலக வண்டி ஒன்று இருக்கும், அவங்களா இருந்தாலும் யாராக இருந்தாலும், நான் வந்து இங்கிலாந்து ஆர்மியில் இருக்கிறேன், என்கிட்ட காசு வாங்காதீங்க அப்படிலாம் நீங்கள் சொல்லவே முடியாது. அதேமாதிரி நாங்கள் வந்து மக்களுக்கு பயன்பாட்டுக்கு தான் இங்கேருந்து கடித போக்குவரத்து கட்டு போகிறோம், அந்த கதை மாதிரிலாம் கிடையாது. காசை கட்டிட்டு போ, இல்லை நான் வந்து குயின், இல்லை நான் வந்து ராஜா, யாராக இருந்தாலும் சரி, நீ இங்கிலாந்து இளவரசராக இருந்தாலும் சரி, இளவரசியாக இருந்தாலும் சரி, ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் யாராக இருந்தாலும் நீங்கள் காசை கட்டிட்டு தான் நீங்கள் போயாகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. இதில் பெரிய சுவாரஸ்யம் என்னென்னா, 1950 வரை இங்கே மனிதர்கள் கடப்பதற்கு காசு வாங்கிட்டு இருந்தாங்க. நல்லா கேட்டுக்கங்க, ஏறக்குறைய 75 வருஷத்துக்கு முன்னாடி கூட இங்கே இந்த பாலத்தை நீங்கள் வந்து நடந்து நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா காசு கட்டி ஆகணும். அதுதான் இதில் இருந்து பெரிய சுவாரஸ்யம். அது மட்டும் கிடையாது, 1934 சம்திங் அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்தில் கான்கிரீட்டில் வந்து பாலத்தை கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால் வந்து இந்த பாலத்தில் வந்து நடந்து போகிறதுக்கு மட்டும் வந்து பண்ணாங்க. அதே மாதிரி போக்குவரத்து இதில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 1960 இந்த பாலத்தை வந்து கவுன்சில்கிட்ட வந்து அங்கே இருக்கிற கவுன்சில்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதன் பிறகு இது வந்து உலகின் புராதன சின்னமாக பராமரிக்கப்பட்டு வருது, யுனெஸ்கோவாலையும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் கிடையாது, இதுதான் தொழிற்புரட்சியின் முதல் பாலம். இந்த அயன் பிரிட்ஜ் தான் தொழில் புரட்சியுடைய முதல் பாலம். இதன் மூலமாகத்தான் தொழில் புரட்சி வந்து பெரிய அளவில் போச்சு. காரணம் என்னென்னா, ஒரு பாலத்தை இணைக்க முடியும் போது போக்குவரத்துலேருந்து, விளைபொருட்கள்லேருந்து, கனிம வளங்கள்லேருந்தையும் இங்கேருந்து எடுத்துன்னு போய் அடுத்த கரை மூலமாக பல்வேறு உலகத்தில் பல்வேறு நாடுகளுக்கு, பல்வேறு பரப்புகளுக்கு விளைபொருட்களையும் கனிம பொருட்களையும் ஏற்றின்னு போகிறதுக்கு இந்த பாலத்தினுடைய கான்செப்டை வச்சு மனித சமுதாயம் மென்மேலும் வளர ஆரம்பிச்சது. ஸோ இந்த ஐடியாலஜி வந்து உலகமெங்கும் எடுத்துகிட்டு போகப்படுது. இப்போ இந்தியாவிலேயே நம்ம பார்க்குற நிறைய இரும்பு பாலங்கள் பிரிட்டிஷார் கட்டப்பட்ட பாலங்கள் தான். இந்த இரும்புகள்லாம் வந்து கப்பல் மூலமாக இங்கிலாந்திலிருந்து அங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுதான் இதில் இருக்கிற பெரிய சுவாரஸ்யமான ஒரு விஷயம். கூடுமான வரை டெல்ஃபோர்டில் இருக்கிற இந்த அயன் பிரிட்ஜை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த பாலத்தில் நான் நடந்ததை பெருமையாக நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு வரலாற்று தகவல்களை தெரிவிங்க.